ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் இந்தியன் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஜவ்வரிசி வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். இப்போ இதை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5-6 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. ஜவ்வரிசி நல்லா ஊறி இருக்கணும். ஊறலை அப்படின்னா சாப்பிடும்போது ஹார்டாக இருக்கும். ஸோ நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா ஊறி வந்திருக்கு. நீங்கள் கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம். இப்போ தண்ணியை முழுமையாக வடிச்சிட்டு இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து நம்ம பிரெட் சேர்க்க போகிறோம். நான் 4 பிரெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதோட சைடு ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் அதே மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்குவோம். அதுக்கப்புறமா 1/2 கப் போல் வேர்க்கடலை, அதை நல்லா வறுத்து தோல் நீக்கி இந்த மாதிரி கொரகொரப்பாக இடித்து வச்சுருக்கேன். அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு பாதி பெரிய சைஸ் வெங்காயம், ரெண்டையுமே நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா பைண்டாகி வரும், அதுக்காக தான். கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவெடுத்து ஒரு பெரிய பால் மாதிரி உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா கை வச்சு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துருங்க. நான் 4 நாளாக போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம ஜவ்வரிசி வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஜவ்வரிசி வடையை வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.